ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க பார்க்க போறது முக்கோணங்களும் முக்கோண தொடர்பான கோணங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கோண சம்பந்தமாக சில அறிவுரைகள் பார்க்கலாம் வாங்க. முக்கோண 3 உச்சிகள், 3 பக்கங்கள், 3 கோணங்கள். ஐயோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எப்பேற்பட்ட முக்கோணங்கள் ஆயினும் அந்த கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகும். அது கூர்கோணமா இருந்தாலும் சரி, விரிகோணமா இருந்தாலும் சரி, செங்கோணமா இருந்தாலும் சரி, கூட்டுத்தொகை 180 பாகையாகும். இந்த படம் உங்கள் அறிவுக்கு. சரி, ஒரு பக்கம் 60, இன்னொரு பக்கம் 40, மீதி பக்கம் கேட்டால் உங்கள் விடை என்னவாக இருக்கும்? Oh, this is so confusing. Okay, I can do this. Yes, I think I've got it. சார், இப்போ உங்களின் உரையாடல்கள் ப்ளீஸ். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட். ஓகே, நாங்கள் முக்கோணத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்க போகல. அதில் பக்கங்கள், கோணங்கள் 2 வகையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் இப்போ பார்க்க போகிறது ஒரு முக்கோணங்களில் எப்படி பக்கங்களை நாங்கள் தாக்குறது. 3 பக்கங்களும் சமனாக இருந்தேன்னு சொன்னால் அதோட கோணங்களும் சமனப்படுத்தப்படும். அதே 2 பக்கங்கள் சமனாக இருந்தால் அதுக்கு பேர் இரு சமபக்க முக்கோணம். ஆனால் அதில் இரு பக்கங்களுக்கு குத்தெதிரே கோணங்கள் சமனாக இருக்கும். அதே போல் செங்கோண முக்கோணம் அப்படின்னு வரப்போகல சில நேரத்தில் 3மே சமன் இருக்காது. அப்போ நாங்கள் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா கோணங்களை வைத்து பெயர் குறிக்க போகிறோம். எப்படின்னா இது என்ன மாதிரி கோணம். இப்போ உள்ளுக்கு வர கோணங்கள் கிட்டத்தட்ட 90 குறைவை வந்தாக்கா கூர்ங்கோணம். 90 பாகையாக இருந்தால் செங்கோணம் சொல்லும். அதாவது ஒரு கோணம் 90 இருந்தேன்னு சொன்னோம். 90 விட கூடுதலாக வந்தேன்னா அந்த கோணத்தை நாங்கள் விரிகோணம் சொல்லுவோம். சரி, இப்போ அடுத்த இன்னொரு ஸ்டெப் போவோம். அதுக்கு மேலே புறக்கோணம் அப்படின்னா என்ன? புறக்கோணம் சொன்னால் ஏதாச்சும் ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை நீட்டினா அதில் உண்டாகும் வெளிப்பக்கத்தால் வார கோணத்துக்கு பேர் புறக்கோணம். இப்போ நான் இன்னைக்கு நான் சில விஷயங்களை குறிச்சிருக்கிறேன். அதில் என்ன மாதிரி நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ இங்கே நீங்கள் டின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டி சொல்கிற புறக்கோணம். புறக்கோணம் எப்படின்னு சொன்னால் ஏபியை கூட்டினா வரும் அப்படின்றது அர்த்தம். இப்போ இன்றைக்கி இன்னொரு படத்தை போட்டு காட்டுறோம். இதுலேயும் ஒரு பக்கத்தை நீட்டினேன்னு சொன்னாக்கா வெளியால் வர கோணம் எப்போவுமே என்ன நடக்கும்? அதற்கு எதிரே உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமப்படுத்தும். அதை 30 60 கூட்டினா 90 பாகைன்னு வரும். இதுதான் புறக்கோணத்துக்கு உண்டான தேற்றம்னு சொல்கிறோம். இப்போ முக்கோணம் சம்பந்தமான சில விஷயங்களை பார்ப்போம். 3 பக்கங்களை கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் முக்கோணம் கீரை சொன்னேன்னா உங்களால் இயலுமா? கட்டாயமாக அது இயலாது. காரணம் என்னென்னு சொன்னேன்னாக்கா பக்கங்களோட அளவு தெரியாமல் எங்களுக்கு சொல்ல இயலாது. குறைஞ்சது 2 பக்கங்கள் பெரிய பக்கத்தை விட கூடுதலான பெறுமதியுடையதாக இருக்க வேணும். ஸோ உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி 3 4ன்னு சொல்லி அடுத்தது 8ன்னு கொடுத்தேன்டாக்கா இந்த முக்கோணம் இதை வச்சு முக்கோணம் கீரியல்மான்னு சொன்னேன்னா கட்டாயமாக இயலாது. காரணம் என்னென்னா அந்த பெரிய பக்கம் அப்படின்ற அளவை விட மீதி 2 கூட்டினு சொன்னால் கம்மியாக இருக்குது. இப்போ நாங்கள் அதை 5 ஆக்கின்னு சொன்னால் கட்டாயமாக அது கூட்ட இயலும். இப்போ 3 4 கூட்டினா 7, பெரிய பக்கம் 5. ஆகவே 5 விட கூடுதலாக இருந்தேன்னா அதை வச்சு முக்கோணம் கீரையிலும். ஸோ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் வச்சு தான் நாங்கள் முக்கோணத்தை கீறுறது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு பக்கம் 5, இன்னொரு பக்கம் 7, பெரிய பக்கம் 13. ஸோ இதை வச்சு முக்கோணம் கீரையிலுமான்றதை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்தது சுற்றளவு பார்க்க போகிறோம். ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு எப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் பீன்னு சொல்லி குறிக்கிறது. 3 பக்கங்களையும் கொடுத்தேன்னா அந்த 3 பக்கங்களையும் சுற்றி வார அளவை நாங்கள் கூட்டி கொடுத்தேன்னாக்கா அதுக்கு பேர் தான் சுற்றளவு. ஸோ இது பொதுவான விஷயம், இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இது ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் உங்களோட தலையில் போடுறேன். ஸோ அடுத்தது பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னாக்கா பரப்பளவு சம்மந்தமான விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் எது அடி எது உயரம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு அடின்னு சொல்லி ஒரு குறியை குறிச்சேன்னா அதுக்கு செங்குத்தாக கீற கோடுக்கு பேர் தான் உயரம் சொல்லி நாங்கள் அதை குறிக்க வேணும். ஸோ இதன் அடிப்படையில் வச்சு இதில் பரப்பளவு எப்படி காண்றதுன்னு சொல்லி கேட்டேன்னா அதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன மாதிரி பரப்பளவு பார்க்குறது. இப்போ இங்கே பாருங்கள் 2 பக்கங்கள் சமனாக இருந்து கீழே அடி ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த முக்கோணம் இரு சம்பக்கம் முக்கோணமாக இருக்கும். அப்போ 2 பக்கமும் சமனாக இருந்து நடுவில் அடி செங்குத்தா கீறி கோடுன்னு வந்துச்சுன்னா அதில் பக்கங்கள் 2 ஆட்டோமேட்டிக்கல் சமனம். இப்போ உதாரணத்துக்கு பரப்பளவுன்னு சொல்ல போகல நாங்கள் ஒரு சதுரத்தை கீறி பார்த்தோன்னு சொன்னால் சதுரம் ஒன்றோட பரப்பளவு எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் நாங்கள் அதை பரப்பளவுன்னு சொல்கிறது எப்படின்னா ஒரு பெட்டியை வச்சு ஒன்று போட்டோன்னாக்கா
இதுதான் என்னோட பரப்பளவு. அப்போ 1 சென்டிமீட்டர் வர்க்கத்திட பரப்பளவுன்னு சொல்ல போகல அது எல்லாத்தையும் நாங்கள் கூட்டி பார்த்தேன்னு சொன்னால் இதுதான் பரப்பளவு வரும். ஸோ முக்கோணத்துக்கு உண்டான வாய்ப்பாடு பரப்பளவு சொன்னேன்டாக்கா அது எப்படி நாங்கள் சரின்னா அரைத்தர கீழே வாரது அடித்தர செங்குத்து உயரம் சொல்லும். அதை நான் வந்து பிஹெச்னு போட்டிக்கிறேன். அப்போ அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னாக்கா எந்த ஒரு முக்கோணம் வந்தாலும் நாங்கள் அடின்னு சொல்லி ஒரு குறிப்பனை குறிச்சேன்டாக்கா அதுக்கு மேலே செங்குத்தான கோடுக்கு பேர் தான் உயரத்துக்கு பேர் தான் செங்குத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லும். ஸோ எந்த வடிவில் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு செங்குத்து உயரம் கொடுத்துருந்தேன்னு சொன்னால் நாங்கள் அடியிட அளவு போட்டுட்டு உயரத்தை கட்டாயமாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்படியான விஷயத்தை வந்து புரிஞ்சு தான் நாங்கள் வந்து இடப்பரப்பளவை காணணும் ஒரு முக்கோணத்தில். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஒருங்கிசைவு, முக்கோணங்களின் ஒருங்கிசைவு, அதாவது ஒற்றுமை. இந்த முக்கோணமும் ஒற்றுமை என்ன மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஒருங்கிசைவு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு 5 இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ இன்றைக்கி நான் காட்டிக்கிற வடிவில் பாருங்கள், ஒவ்வொரு கலராக போட்டிக்கிறேன். இந்த பக்கத்துக்கு சமன், 2ஆம் நம்பர் பக்கம் இந்த 2ஆம் நம்பர் சமன் அப்படி போட்டிக்கிறேன். அப்படி பார்க்க போல பக்கம்ன்ற விதியில் வரும். அடுத்தது பார்த்தேன்னாக்கா உள்ளுக்கு ஒரு கோணம் கொடுத்துக்கிறேன். அப்போ நடுவில் இப்படி கோணம் கொடுத்தா பக்கம் சொல்லி ஒரு விதியில் அமையும். அடுத்தது கொடுத்துட்டேன் பாருங்கள், கோணம் அப்படி வந்தாலும் விதியில் அமையும். இன்னொன்று கோணம் பக்கம் அப்படி வந்தாலும் விதியில் அமையும். ஸோ அடுத்தது இன்னொன்று கொடுத்துக்கிறேன் வந்து 2 பக்கம் கொடுத்து கோணத்தை வந்து வெளியே கொடுத்துக்கிறாங்க நடுவில் இல்லாமல். அப்போ அப்படி வந்தேன்னு சொன்னால் பக்கம் சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி ஒருங்கிசைவை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இன்னொன்று இருசமபக்க முக்கோணமோட கொடுத்து இதில் நீங்கள் வந்து எந்த ஒருங்கிசைவு சரி வரும் அப்படின்றதும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடத்தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை எனக்கு சரியாக தெளிவாக சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம் என்னென்னாக்கா, ஒரு முக்கோணம் எவ்வளோ பெருசாக இருக்கிறது முக்கியம் இல்லை. முக்கோணத்தில் இன்னொரு முக்கோணத்தோடு நாங்கள் ஒப்பிட போகல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு படத்தோட போடுறோம் பாருங்கள், அந்த படம் வந்து பெருசாக இருக்குது, இன்னொரு படம் சின்னதாக இருக்குன்ற வச்சு நாங்கள் கணக்கு போட இயலாது. ஆனால் கிட்டத்தட்ட அது ரெண்டுமே ஒன்று தான். இந்த படத்தை பாருங்கள், 2 கோணங்கள் சமன் சொல்லி கொடுத்தேன்னா கட்டாயமாக உங்களுக்கு 3ஆவது ஒரு கோணமிக்கு அது ஆட்டோமேட்டிக்கலி சமன்னு வரும். ஆகவே இது என்ன விதி அப்படின்ற சொல்லி உங்களுக்கு கேட்டேன்டாக்கா இது வந்து பக்கம் என்ற விதிக்கு வரும். ஏண்டாக்கா கோணம் சொல்கிற விதி உண்டு இல்லை எங்களுக்கு. அப்போ நாங்கள் இதை தெரிஞ்சு கொள்ளணும். இதை விதி வந்து கோணங்கள் சமனாக இருந்தாலும் அந்த பக்கங்கள் தான் எங்களுக்கு முறைப்பாடு வாருன்னு வரும். இதே போல் இன்னொன்று கொடுத்துக்கிறாங்க, 2 பக்கங்கள் சமன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் 2 பக்கங்கள் கொடுத்துக்கிறாங்க, ஒரு கோணம் நடுவில் போட்டிக்கிறாங்க. ஆகவே இது என்ன விதின்னு சொன்னாக்கா பக்கம் என்ற விதியில் இது வரும். ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து இந்த அளவுகளை வந்து புரிஞ்சு கொள்ளணும். இவங்க கொடுக்குற அளவுகளில் வச்சு தான் நாங்கள் வந்து அதில் தீர்மானிக்கிறது இதிட பொறுமதியும் ஒரே மாதிரியா அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை தீர்மானிக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற போக்கில் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து உங்களுக்கு காட்டினேன்னு சொன்னால் நீங்கள் அதை ஈஸியாக விலையும் கொள்ளணும். ஸோ உங்களுக்கு இதுவெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நாங்கள் போகிறோம் பைத்தகரஸ்ன்னு சம்மந்தமான விஷயங்கள். பைத்தகரஸ் தேற்றம்னா எப்படி? பைத்தகரஸ் தேற்றத்தில் வந்து 3 பக்கங்கள் கொடுத்துருந்தா அதில் பெரிய பக்கம், இப்போ நான் சீனு குறிச்சிக்கிறேன்னே அது வந்து செம்பக்கம் சொல்லும். அந்த பெரிய பக்கத்தோட வர்க்கம் மீதி 2 பக்கங்களின் வர்க்கத்துக்கு சமன். இதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இது ஒரு பைத்தகரஸின் தேற்றத்துக்கு உண்டான ஒரு விதிமுறை. ஸோ இந்த விதிப்படி நாங்கள் பார்க்க போகலாம். அடுத்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு நடுப்புள்ளின்னு கொடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு பக்கத்தில் ஒரு புள்ளியை கொடுத்து, ஏன்னா நடுப்புள்ளின்னு சொல்லி கொடுத்த வாக்கில் நாங்கள் 2 பக்கம் சமன்னு சொல்லுவோம். அதே நேரம் அதுக்கு எதிரே உள்ள உச்சியில் இருந்த கோணத்தை கூறிட்டு பார்த்தேன்னு சொன்னாங்க இந்த 2 முக்கோணமும் ஒன்று கொண்டு கிட்டத்தட்ட பெருமதியில் சமப்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனேன்டாங்கன்னா இது 30 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னு சொன்னேன்னா இது கட்டாயமாக 15 சென்டிமீட்டர் வர்க்கம் ஒரு முக்கோணமும் மீதி முக்கோணம் இன்னொரு 15 சென்டிமீட்டர் வர்க்கம் சொல்லி குறித்து போடலும். அப்போ இதை நடுப்புள்ளியை வச்சு நாங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கொள்கிறோம்னாக்கா நடுப்புள்ளி வாரதுனால 2 பக்கங்களும் சமனாவது 2 கோணங்களுமே ஒன்று கொண்டு ஈக்குவலாக பிரிஞ்சு போகுது. ஸோ இதே மாதிரி 3 பக்கத்துக்கும் ஒரு நடுப்புள்ளி கொடுத்துட்டுன்னு சொன்னால் அதை நீங்கள் கீறுறதுனால என்ன நடக்குது அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும். இப்போ 3 புள்ளியும் நாங்கள் ஒன்று கொண்டு கீறும் போது அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் முக்கோணத்தோட சென்ட்ரல், அதாவது முக்கோணத்தோட புள்ளின்னு சொல்லுவோம், மையப்புள்ளின்னு சொல்லலாம். இந்த மையப்புள்ளியை வச்சு நீங்கள் வந்து ஒரு முக்கோணத்தில் வந்து என்னத்தெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்றத பற்றி தான் அடுத்த ஸ்டெப்பில் போகணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பக்கத்தில் அளவு கொடுத்தீங்கன்னா 0 அதுலேருந்து கீறப்பட்ட கோடி நோண்டு 6 அடுத்தது 3 6 இப்படி ஒரு 3 வகையான கொடுக்கணும். இப்போ இதில் நடுப்புள்ளி கீழே போகல நாங்கள் எப்படி கீறுவோம் சொன்னேன்னாக்கா நீங்கள் நல்லா பார்க்கலும் உங்களுக்கு 6ன்றது வந்து நடுவரப்போகல 3ஆக மாறிச்சு. அதே போல் மற்ற பக்கத்தில் பார்த்தேன்னாக்கா 3 6 இருக்குது. அப்போ 3 6 கூட்டினா 9 9 2 பிரிச்சேன்னா 4.5 வரும். அதே போல் 6 2 பிரிச்சேன்னா இப்படி வரும். அதே போல் மற்ற பக்கமும் பாருங்கள், அதே மாதிரி 3 வந்து 2 பிரிச்சேன்னா 1.5
-5 6 2 பிரித்தா 3 வருது. கிட்டத்தட்ட இதில் நடுப்புள்ளி கீறத்துக்குண்டான விதி எப்படி வருதுன்னு சொன்னிட்டாக்கா, நீங்கள் அதை ஒரு சினோரு நான் ஒரு பைத்தகரஸ் மெத்தடில் செஞ்சு காட்டுறதுக்கு வேண்டி செஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸ் புள்ளியத்தை முதல் ஆள்கூறில் நாங்கள் சொல்லுவோம், y புள்ளியை வந்து 2வது ஆள்கூறில் சொல்லுவோம். நீங்கள் இவங்க 2 பேரில் யார் எடுத்தாலுமோ இல்லாட்டி அவங்க 2 பேரை போட்டு பார்த்தாலுமோ இந்த விதிப்படி நீங்கள் இவங்க எல்லாத்த கூட்டிட்டு 3 பக்கத்தால் பிரிக்கிறேன். 3 பக்கத்தால் பிரித்து பார்த்தோன்னா அந்த நடுப்புள்ளி உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டே. ஸோ இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொண்டீங்களா, இதில் ஒரு விஷயம் எப்போவுமே வந்து கீழே நடுப்புள்ளியை விட மேல் பக்கம் போகிற புள்ளி வந்து 2 மடங்காக காட்டும். இப்போ கீழே ஒரு எல்லுன்னு போட்டேன்டாக்கா மேலே வந்து 2 எல்லுன்னு சொல்லித்தான் அந்த நடுப்புள்ளிக்கு வார ஒரு முறை உருவாகுறது. அப்போ நான் கீழே இப்படி ஒரு புள்ளியை கொடுத்து இது 3 சென்டிமீட்டர் கொடுத்தேன்னா மீதி அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க, அடுத்தது கட்டாயமாக இந்த மொத்தம் பள்ளியில் பார்த்தோன்னு சொன்னால் இந்த 6 சென்டிமீட்டர் சொல்லி காட்டும். இது வந்து நடுப்புள்ளிக்குண்டான ஒரு விதி மெத்தட் உண்டு. இதை நாங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது நாங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம், ஏபி ஒரு 2 பக்கத்தை போட்டுட்டு நடுப்புள்ளி ஒன்று கோடாக கீறும். இப்போ இதில் 2 கோணங்களும் கோணம் இருக்கூறாக்கி பட்டிருக்குது. இப்போ இதில் கீழே அதே போல் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி போடுறோம். இப்படி போட்டேன்னா கட்டாயமாக உங்களுக்கு விதி என்ன சொல்லுதுண்டாக்கா, ஏஎம் பிஎம் பிரிச்சேன்னா எக்ஸ் ஒய்க்கு சமன் அப்படின்னு சொல்லும். அப்போ ஒரு நம்பர் பண்ணி நாங்கள் போட்டு பார்ப்போம். இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 6 சென்டிமீட்டர், நடுப்புள்ளி கீரன். இதில் 2 புள்ளி அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க, இங்கால ஒரு எக்ஸு மின்னார் ஒரு ஒய்ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது எங்களுக்கு விதி சொல்லுது 4 6ஆல் பிரிக்கவும் எக்ஸை ஒய்யால் பிரிக்கவும் சமம்னு சொல்லுது. ஓகே, இப்போ இதில் இன்னொன்று சொல்கிறது என்னென்னாக்கா எக்ஸும் ஒய்யும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதில் சில டைமில் உங்களுக்கு எக்ஸ்ட பொறுமதியை கொடுத்திருக்கலாம், இல்லாட்டி ஒய்ட பொறுமதியை கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா நீங்கள் என்ன மாதிரி கண்டுபிடிப்பீங்க. அப்போ கிட்டத்தட்ட இங்கிட்டுக்கு கணக்கின் படி பார்க்க போல் இந்த 5 வந்து இன்றைக்கி 4ன்னு இருக்கிற படியில் 4 2 சொல்லி காட்டுறோமா, இன்றைக்கி 6ன்னு இருக்கிற படியில் இன்றைக்கி 5லேருந்து 3ன்னு சொல்லி காட்டலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த சமன்பாடை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் இந்த 5 வந்து என்ன மாதிரி பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம், சமபக்க முக்கோணங்கள் பண்புகள். அப்படின்னா 3 பக்கங்களும் சமன், 3 கோணங்களும் சமன். ஓகே காய்ஸ், இது சம்பந்தமானதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எப்படிப்பட்டது, இதில் ஹைட் உயரங்கள் சராசரி பக்கங்கள் என்ன மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.